கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க அன்போட பாட்டி பேசிட்டு போனதெல்லாம் பார்த்துட்டு அன்புவால தாங்கிக்கவே முடியல. இந்த கண்மணி என் வாழ்க்கையில தான் பிரச்சனை செஞ்சானா, என் பிஸ்னஸையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டா. கண்மணியை நம்பி நான் ஏமாந்துட்டேன். கண்மணிக்கு பிஸ்னஸ் தான் முக்கியம். அப்படி இந்த வாழ்க்கை முக்கியம்னு நினச்சிருந்தா கண்மணி மறுபடியும் தேடி வந்து மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனால் பிஸ்னஸ்க்காக அந்த சார்கிட்ட பேசி இந்த வாய்ப்பு நமக்கு தான் கிடைக்கணும்னு கண்மணி என்னென்ன வேலை செஞ்சுருக்கா. இப்போ பிஸ்னஸை பொறுப்பாக பார்த்துக்கவே மாட்டிக்கிறேன்னு, எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லைன்னு பாட்டி எல்லார் முன்னாடியும் இப்படி பேசுகிறதுக்கு காரணம் கண்மணி தானே. கண்மணி என்னை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது. கண்மணி என்னை ஏமாத்திட்டா. என் பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் பார்த்ததே கிடையாது. கண்மணியால் இந்த பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை அப்படின்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் இங்கே அன்போட அம்மா வந்து பேசுகிறாங்க. அன்பு, என்ன அன்பு, இப்படி ஒரு நிலைமையிலேயே உன்னை வந்து பார்க்கணும், எதுக்காக இவ்வளோ மனசு வேதனைப்படுற அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி பேசுனதெல்லாம் பார்த்தீங்கல்ல, அப்பா பாட்டின்னு எல்லாரும் என்னை கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்காக நான் தான் சப்போர்ட் பண்ணி பேசினேன்ல, அப்புறமும் நீ புரிஞ்சுக்காம கண்மணி மேலே இவ்வளோ கோவப்பட்டா எப்படின்னு கேட்கும்போது, அம்மா கண்மணி இந்த பெரிய ஆர்டர் எடுத்து செய்யவே கூடாது, இந்த பிஸ்னஸை கவனிக்கக்கூடாது, இந்த பிஸ்னஸ் வேண்டான்னு கண்மணி ஒரு முடிவெடுக்கணும். நீங்கள் இந்த வீட்டில் நான் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறீங்கல்லம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அன்பு, எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து அன்போட அம்மா. அப்போ நீங்கள் கண்மணிக்கிட்ட பேசுங்கம்மா, கண்மணிக்கிட்ட பேசி இந்த பிஸ்னஸை கண்மணி வந்து செய்யவே கூடாது, இந்த பெரிய ஆர்டர் மறுபடியும் எங்களுக்கு கிடைக்கணும், அப்படி நீங்கள் தாம்மா செய்யணும்னு சொல்லும்போது, என்னால் எப்படி கண்மணிக்கிட்ட பேச முடியும்? கண்மணி கண்மணியை தான் எல்லாம் தேவையில்லாமல் பேசி இங்கேருந்து அனுப்பிட்டீங்கல்ல. கண்மணி மட்டும் பொறுப்பாக இந்த வீட்டில் இருந்திருந்தா கண்மணிக்குன்னு ஆரம்பித்த க்ளவுட் கிச்சனையும் நல்லா பார்த்துருந்துருப்பா, உனக்கும் நல்ல பேர் கிடச்சிருக்கும். நீ தான் உங்கள் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கண்மணிக்கிட்ட தேவையில்லாமல் பேசினேன். இப்போவும் உங்கள் பாட்டிக்காக தான் கண்மணியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அன்போட அம்மா. உடனே அன்பு, யார் பேச்சையும் கேட்க முடியாதுமா, இதுக்கு மேலே என் பிஸ்னஸை நான் நல்லபடியாக பார்க்கலனா இப்படி தான் பாட்டி எல்லார் முன்னாடி என்னை கேள்வி கேட்பாங்க, இப்படி அவமானப்படுத்துவாங்க, என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியாது, தாங்கிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் என்ன தான் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க அன்போட அம்மா. நீங்கள் கண்மணிக்கிட்ட பேசணும், கண்மணிக்கிட்ட பேசி எப்படியாவது இந்த பிஸ்னஸை செய்ய முடியாது, இங்கே நான் வந்து பெரிய ஆர்டரை எடுத்ததெல்லாம் என்னுடைய தப்பு தானே, அந்த சார்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்டு எனக்கு அந்த பெரிய வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கண்மணி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி கண்மணி செஞ்சால் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரலாமா, உன்னுடைய பாட்டிக்கிட்ட பேசி கண்மணியை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வருவியா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இங்கே பாட்டி பேசுனதுக்காகவே பிஸ்னஸை ரொம்ப நல்லபடியாக கவனிக்கணும்னு நினைக்கிறேன், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டரை வேணும்னே திட்டம் போட்டு அந்த ஆர்டர் வந்து கண்மணிக்கு கிடைக்கணுன்றதுக்காக பேசி ஆர்டரையும் வாங்கிட்டால, அதனால கண்மணி மூலமாக இந்த ஆர்டர் எங்களுக்கு வரணும், அதனால கண்மணிக்கிட்ட நான் பேசினா சரிப்பட்டு வராது, நீங்களே பேசி பாருங்கன்னு சொல்லும்போது, கண்மணிக்கிட்ட எப்படி பிஸ்னஸை பற்றி பேச முடியும், வாழ்க்கையை பற்றி பேசி இங்கே எனக்காக கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உனக்காக இந்த உதவியை நான் செய்வேன், நீ வந்து உன்னுடைய பாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டேங்கிற, தேவையில்லாமல் கண்மணியை புரிஞ்சுக்காம இப்படி கோவப்படுற, இதெல்லாம் சரியே இல்லை அன்பு, நம்ம குடும்பத்துக்காக கண்மணி எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கா, கண்மணி வந்து உன்னுடைய பிஸ்னஸில் பிரச்சனை செய்வாளா, அதெல்லாம் நடக்குமா என்ன, கண்மணி நம்ம எல்லார பற்றியும் எவ்வளோ நல்ல விதமாக நினைப்பான்னு உனக்கு தெரியாது, நம்ம குடும்பத்தில் உள்ள யாரையும் விட்டு கொடுக்க மாட்டா கண்மணி, உனக்கு பிஸ்னஸில் பெரிய வாய்ப்பு கிடைச்சா கண்மணி சந்தோஷப்படுவா, தனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு கண்மணி கண்டிப்பாக பிரச்சனை செஞ்சு இந்த வாய்ப்பை வாங்கியிருக்கவே மாட்டான்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் உனக்காக கண்மணிக்கிட்ட நான் பேசி பார்க்குறேன், ஆனால் நீ மனசு மாறணும், கண்மணி இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும், அப்போ தான் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், உன்னுடைய பாட்டி நினைக்கிறது நடக்காது அப்படின்னு சொல்லும்போது, அம்மா பாட்டியும் அப்பாவும் எனக்கு நல்லது நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்கம்மா, பிஸ்னஸை நான் பொறுப்பாக பார்த்துக்கணும், பெரிய பெரிய ஆர்டர்லாம் நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால் இப்படி பேசிட்டாங்க, ஆனால் கண்மணி மேலே தாம்மா தப்பு இருக்குது, கண்மணி தான் வேணும்னே திட்டம் போட்டு பிஸ்னஸில் என்னை தலகுனியை வச்சிட்டா, பாட்டி கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் நின்னல, அதுக்கெல்லாம் காரணம் கண்மணி தாமா அப்படின்னு எவ்வளோதான் அன்போட அம்மா பேசி புரிய வைக்கணும்னு நினச்சாலும் அன்பு புரிஞ்சிக்காம இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க. உடனே அன்போட அம்மா வந்து கண்மணியை பார்த்து பேசணும், இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம வந்து பேசி இந்த பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அடுத்த நாள் வந்து கண்மணியை பார்க்கறதுக்காக கண்மணி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே கண்மணி ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு கிடைச்ச இந்த பெரிய ஆர்டரை ரொம்ப நல்லபடியாக செய்யணும்னு அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டு தேன்மொழியாக இருக்கட்டும், கண்மணியோட அம்மா, சித்தி, சித்தப்பான்னு எல்லாருமே இந்த பெரிய ஆர்டரை செய்கிறதுக்காக இங்கே சமையல் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் கண்மணிக்கு உதவி செய்ய தெரிஞ்சவங்க எல்லாரும் அங்கே வேலைக்கு வந்திருக்காங்க. கண்மணி ரொம்ப சந்தோஷமா இப்படி ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கும்னு நினைக்கல. அதன் மூலமாக நமக்கு நல்ல வருமானம் வரும், முன்பணம் தருவாங்கன்னு கூட நான் நினைக்கவே இல்லை. தேடி வந்து என் திறமைக்காக இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆர்டரை செய்ய முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அம்மாவும் சித்தியும் என் வாழ்க்கையை நினச்சி இப்படிலாம் யோசிக்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா நான் நல்ல பிஸ்னஸ் செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்பிக்கையா வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க கண்மணி. அந்த சமயம் அன்போட அம்மா இங்கே கண்மணியோட மாமியார் வந்து வீட்டுக்கு வரதை கவனிக்கிறாங்க. உடனே கண்மணி, அத்தை நீங்களா அப்படின்னு கேட்ட உடனே கண்மணியோட அம்மா சித்தி எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் வாங்க உள்ளே வாங்க, காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அக்கறையாக வந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அன்போட அம்மா கண்மணியை பார்த்த உடனே ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே கண்மணி, என்னாச்சு அத்தை, எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அன்புக்காக பேசதாம்மா வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அன்புக்காக பேச வந்தீங்களா? ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, அன்பு முன்ன மாதிரி இல்லை, சரியாக பிஸ்னஸ் செய்யலன்னு அன்போட பாட்டி வேணும்னே எல்லார் முன்னாடி அன்பை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. உனக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குல்ல, பெரிய ஆர்டர் எடுத்து நீ செய்கிறதுக்கு காரணம் அன்பு வந்து பொறுப்பு இல்லாமல் பிஸ்னஸ் சரியாக பார்க்காததுனால தான். நீ வேணும்னே திட்டம் போட்டு அவங்களுக்கு கிடைக்க இருந்த இந்த ஆர்டரை வாங்கிட்டேன்னு வேற பேசிக்கிறாங்க. அன்பு என்னதான் உன் மேலே அக்கறை வச்சுருந்தாலும் பாசம் வச்சுருந்தாலும் நீ அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நாங்கள் நினச்சாலும், ஆனால் அன்போட பாட்டி அன்போட அப்பான்னு இவங்க செய்கிற பிரச்சனையால் அன்பு இதெல்லாம் யோசிக்க முடியாமல் அவனோட நிலைமையே சரியில்லை. இப்போ கூட இந்த ஆர்டர் எனக்கு தான் கிடைக்கணும், நீங்கள் வந்து இங்கே கண்மணிக்கிட்ட பேசிட்டு வாங்கன்னு என்கிட்ட சொல்லி அனுப்புனா. ஆனால் இந்த ஆர்டருக்காக நான் பேச வரவே இல்லை. நீ நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும், நம்ம வீட்டுக்கு உன்னை கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வந்தேனே தவிர்த்து உனக்கு கிடைச்ச இந்த ஆர்டரை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீ நேர்மையாக உண்மையாக உன்னுடைய வேலையை பார்க்குற, உன்னுடைய திறமைக்காக இந்த பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த சாப்பாடு ஆர்டரை நீ நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு உன்னுடைய திறமை எனக்கு தெரியும். நீ நேர்மையாக இருக்கிறதுனால இந்த ஆர்டரை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். அன்புக்காக பேச வந்தேனே தவிர்த்து இந்த ஆர்டரை பற்றி நான் பேச வரவே இல்லை. நீ நம்ம வீட்டுக்கு எப்போம்மா வரப்போகிற அப்படின்னு கண்மணி கிட்ட கேட்குறாங்க அன்போட அம்மா. இதை பார்த்த உடனே எங்கள் கண்மணியோட அம்மா காவேரி சொல்கிறாங்க, என்ன அமைதியாக இருக்க? உங்கள் மாமியார் வந்து கூப்பிடும்போது வரமாட்டேன்னு சொல்ல போறியா? இந்த பிஸ்னஸ்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போவே நீ கிளம்பி போகணும். பாவம் அவங்க எவ்வளோ மனசு வேதனைப்படுறாங்க. அந்த வீட்டுக்கு நீ வரணும்னு உன்னுடைய மாமியார் வந்து கூப்பிடுறாங்க. நீ என்ன அமைதியாக இருக்க கண்மணி, உன்னுடைய வாழ்க்கை தானே முக்கியம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க கண்மணியோட அம்மா. உடனே இங்கே அன்போட அம்மா எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க கண்மணி. உடனே இங்கே வந்து கண்மணி வந்து பேசுகிறாங்க, அத்தை நீங்கள் என்னை பார்க்க வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் மேலே உங்களுக்கு நிறைய அக்கறை இருக்குது. உங்கள் வீட்டுக்கு நான் மருமகளாக வரணும்னு நினைக்கிறீங்க. அங்கே வந்தால் மட்டும் என் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்க முடியுமா? இதே உங்கள் பையன் அன்பு தேடி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டு எங்கள் வீட்டுக்கு நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருந்தா உடனே நான் கிளம்பி வந்திருப்பேன். இந்த பிஸ்னஸை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டேன். என் வீட்டுக்காரர் அன்பு இந்த சாப்பாடு ஆர்டர் எடுத்து செய்வாருன்னு இங்கே வந்து ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனுக்கு இந்த பெரிய வாய்ப்பை நீங்கள் கொடுக்கணுன்னு உங்களுக்காகவும் எங்கள் அன்புக்காகவும் இந்த பெரிய வாய்ப்பை அன்புக்கு கிடைக்கட்டும்னு நான் வந்து அந்த சார்கிட்ட பேசி இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்துருப்பேன். ஆனால் அன்பு இப்போ வரைக்கும் என்னை புரிஞ்சுக்கல. நான் என்னவோ அவங்களுக்கு கிடைக்கிற ஆர்டரை வேணும்னே திட்டம் போட்டு நான் வாங்கின மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் என்னை பார்க்கும்போது பாட்டியாக இருக்கட்டும் அன்பு புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற நிலமையில உங்கள் வீட்டுக்கு வந்தால் மட்டும் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா? அதை விட எனக்கு முக்கியம் நல்ல பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் என் திறமையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இந்த பெரிய ஆர்டர் கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்படுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் மறுபடியும் இப்படியே திரும்பி வந்தால் எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்காது. நானும் பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறினதுக்கப்புறமா உங்களை மாதிரியே பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் இங்கே பாட்டியாக இருக்கட்டும் அன்புன்னு யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாதுல்ல. அப்படி ஒரு நிலைமை எனக்கு வரணும். அது வரைக்கும் நான் பொறுமையாக கிடைக்கிற வேலையை பார்க்க தான் போகிறேன். என்னை தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே வந்து அன்போட அம்மா சொல்கிறாங்க, இல்லை கண்மணி, நீ வந்து ரொம்ப நல்ல மருமக பொறுப்பான மருமகன்னு எனக்கு தெரியும். எல்லாருக்கும் நீ உதவி செய்வ. அதனால தான் உனக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் உன்னை புரிஞ்சுக்காம எல்லாரும் பேசும்போது என்னால் தாங்கிக்க முடியல. நீ சொல்கிறதும் சரிதான். அந்த வீட்டில் நீ வந்ததுக்கப்புறமா உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கணும். அன்பு உன்னை புரிஞ்சுக்கணும். அதனால்
உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். நீ எப்போ எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறியோ நீ கண்டிப்பாக வரலாம். உனக்கு சப்போர்ட் பண்ண எப்பயுமே நான் இருப்பேன். அன்பு சீக்கிரமாக உன்னை புரிஞ்சுப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அன்பு தேடி வந்து உன்னை கூப்பிட்டு வரணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களால அதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு கண் கலங்கி பேசுகிறாங்க கண்மணியோட மாமியார். இங்கே அன்போட அம்மா இப்படி பேசுகிறத கேட்டுட்டு இங்கே கண்மணி சொல்கிறாங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அத்தை, நம்பிக்கையோடு இருக்கணும். பாருங்கள், எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சேன்னா என்ன இல்லையே. ஆனால் எனக்கு தேடி வந்து இப்படி ஒரு என்னுடைய திறமைக்காக பெரிய சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பெரிய கம்பெனிக்கு நான் வந்து சாப்பாடு ஆர்டர் எடுத்திருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் கண்மணி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ இன்னும் நல்லபடியாக முன்னேறி வரணுன்றது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அன்போட அம்மா. உடனே இங்கே வந்து கண்மணியோட அம்மாவுக்கும் சித்திக்கும் ரொம்ப கோவம் வருது. கண்மணி, இங்கே உன்னுடைய மாமியார் வந்து உன்னுடைய வாழ்க்கைக்காக பேசிட்டு போகிறாங்க. நீ அப்போ கூட பிஸ்னஸை பற்றி தான் பேசுகிற. எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. நல்ல பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் அப்படியே இங்கேயே இருக்கலாம்னு நினைக்கிறியா? அன்பு தம்பி ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டாருன்னா இந்த கிடைச்ச வாய்ப்பை அன்பு வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாருன்னு அந்த சார்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு இந்த பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிற நீ எதுக்கு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறாங்க. அம்மா, எனக்கு தெரியும்மா என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அவங்க என்னை மட்டுமா தலைகுனிய வச்சாங்க, உங்கள் எல்லாரையும் கேள்வி கேட்டு அவமானப்படுத்தினாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ மனசு வேதனையோடு இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். அவங்களுக்காக இல்லை, எனக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம குடும்பத்துக்காக நல்லா சம்பாதிச்சு முன்னேறணும்னு நினைக்கிறேன். போதுமா, இருக்கிற வேலையை பாருங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க. என் முடிவை யாருக்காகவும் எப்போவும் மாற்றிக்க போகிறதே இல்லை அப்படின்னு தெளிவாக தன்னுடைய முடிவில் உறுதியாக இருக்கிறாங்க கண்மணி. இங்கே அன்போட அப்பா வந்து பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, என்னம்மா இதெல்லாம், எப்படியாவது இந்த ஆர்டரை நமக்குன்னு வாங்கணும்னு நினச்சா, ஆனால் இங்கே வந்து கண்மணி எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டே இருக்கா. தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் நமக்குன்னு ஆர்டர் கொடுக்கறதுக்காக பேசியிருக்கேன். அவங்க எல்லாரும் யோசித்து சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் அந்த சார் வேற இந்த ஆர்டரை உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு போனதால் ஒவ்வொருத்தரும் நமக்கு ஆர்டர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கம்பெனிக்காக இத்தனை வருஷமாக ஆர்டர் கொடுத்துட்ருக்குத சாப்பாடு ஆர்டர் கொடுத்துட்டு இருந்த எல்லாரும் இப்போ ரொம்ப யோசிக்கிறாங்கம்மா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கண்மணிக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும். கண்மணி தன்னுடைய வேலையில் நேர்மையாக உண்மையாக இல்லை, அதனால் இந்த ஆர்டரை இனி கண்மணிக்கு தர வேண்டான்னு நமக்கு இந்த ஆர்டரை அந்த சார் கொடுக்கணும். அப்படி ஏதாவது பிரச்சனை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன செய்ய போகிற, பிரச்சனை செய்கிறேன்னு சொல்லி மறுபடியும் நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு ராஜேஸ்வரி வந்து தன்னுடைய பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படிம்மா, நான் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டரை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு நம்ம பிஸ்னஸில் பிரச்சனை செஞ்ச கண்மணிக்கு எப்படி பிரச்சனை செய்யணும்னு யோசிப்போம். நம்ம நினச்ச மாதிரியே நம்ம வீட்டிலேருந்து கண்மணியை வந்து அனுப்பிட்டோம். அப்புறம் என்ன, இப்போ தானே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கா கண்மணி, அதெல்லாம் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி. இங்கே ராஜசேகருக்கு ஃபோன் வருது. இங்கே அன்போட அப்பாவுக்கு ஃபோன் வந்த உடனே இங்கே பேரதிர்ச்சியோடு இருக்கார். என்ன சார் சொல்கிறீங்க, நீங்களும் எங்களுக்கு சாப்பாடு ஆர்டர் கொடுக்க வேண்டான்னு முடிவெடுத்துட்டீங்களா? எதுக்காக சார்னு கேட்கும்போது, இல்லை கண்மணின்றவங்க நல்லா சமைச்சு கொடுக்குறதா வந்து என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னார். அவருடைய கம்பெனிக்கு இங்கே பெரிய ஆர்டரை வந்து கொடுத்துருக்காங்க கண்மணிக்காக. அதனால் அவங்க செஞ்சு கொடுக்குற இடியாப்பம் ரொம்ப ருசியாக இருக்குன்னு என் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருந்ததால் நாங்களும் எங்கள் கம்பெனிக்கு எங்கள் கண்மணிக்கே பெரிய ஆர்டரை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து யோசித்து வச்சுருக்கோம். இத்தனை வருஷமாக உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தோம், ஆனால் உங்களை விட அவங்க வந்து கம்மியான பணம் தான் வாங்குறாங்க. ஆனால் நல்ல ருசியாக சமைச்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சமைச்சு கொடுக்குறது வந்து ரொம்ப ருசியாக இருக்குன்னு என் ஃப்ரெண்டு இவ்வளோ பாராட்டி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் என்னுடைய கம்பெனிக்கும் சாப்பாடு ஆர்டர் வந்து கண்மணிக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதனால் இனி எங்கள் ஆர்டர் உங்களுக்கு தர முடியாது, அதை சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு அன்போட அப்பா கிட்ட பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே அன்போட அப்பா வந்து யோசிக்கிறாரு, என்ன இதெல்லாம் அம்மா கிட்ட எப்படி சொல்ல முடியும், கண்மணியால் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு ஆர்டரும் இப்போ கண்மணிக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, இந்த ஆர்டரை கண்மணியால் சரியாக செய்ய முடியாதுன்னு நினச்சா எல்லாரும் கண்மணியை நம்பி ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தா நம்ம கம்பெனியை எப்படி நடத்த முடியும்? இந்த கம்பெனியில் வருமானம் இல்லாமல் அப்புறம் என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. பேசாமல் அந்த சார்கிட்ட பேசி இந்த ஆர்டரை கண்மணிக்கு தர வேண்டான்னு பேசி பார்ப்போம். அதே மாதிரி
அவர் நமக்கு பெரிய ஆர்டர் கொடுத்தாதான் மற்ற எல்லாரும் நம்மளை நம்பி சாப்பாடு ஆர்டர் கொடுப்பாங்க. அவர் மூலமாக நமக்கு நிறைய பெரிய பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ அவரே நமக்கு ஆர்டர் தர வேண்டான்னு முடிவெடுத்ததால், கண்மணிக்கு இந்த பெரிய ஆர்டர் கொடுத்ததால, மற்ற கம்பெனியில் உள்ளவங்களும் கம்பெனியோட ஓனரும் கண்மணிக்கிட்டேயே இந்த சாப்பாடு ஆர்டரை கொடுத்துடலான்னு இப்படி வந்து ஆர்டரை தர முடியாதுன்னு ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன செய்யன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்போட அப்பா பேரதிர்ச்சியோடு இருக்க அன்புக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஏற்கனவே உன்னுடைய பாட்டி உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. நீ செஞ்ச பிரச்சனையால் சரியாக உனக்கு முடிவெடுக்க தெரியாததுனால இப்போ கண்மணியால் நிறைய பிரச்சனை வருதுன்னு யோசிக்கிறாங்க. இதில் நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆர்டரும் கண்மணிக்கு கிடைச்சா கண்மணி நினச்ச மாதிரியே பெரிய பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறிடுவா. நம்ம நிலைமையை யோசிச்சு பாரு. இப்போ நீ என்ன செய்ய போற? இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சே ஆகணும். கண்மணி மட்டும் நல்ல பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறிட்டா அதுக்கப்புறம் நம்ம பேசின பேச்சுக்கெல்லாம் சரியான பதில் கொடுக்கறதுக்காகவே இதை விட பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிருவா. அப்படி நடந்தா அப்புறம் அம்மா நம்ம 2 பேரையும் சும்மா விட மாட்டாங்க. ஏற்கனவே எல்லாரும் முன்னாடியும் பதில் பேச முடியாமல் நம்ம தலை குனிஞ்சு நிற்கிறோம். அன்பு, நம்ம ஏதாவது யோசிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நம்ம அந்த சார்கிட்ட பேசி பார்க்கலாமா? பேசினா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாருப்பா. இந்த ஒரு ஆர்டர் மூலமாக மற்ற ஆர்டரும் நமக்கு கிடைக்காத நிலமை வரும்னா அந்த சார்கிட்ட பேசினாதான் நமக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். பாட்டியை கூப்பிட்டு போய் பேசுவோமான்னு கேட்கும்போது, வேற வழியே இல்லை. உன்னுடைய பாட்டி வந்தாதான் பிரச்சனையெல்லாம் சரியாகும். ஆனால் கண்மணிக்கு சரியான பாடம் புகட்டணும். கண்மணிக்கு எந்த ஒரு ஆர்டரும் கிடைக்க விடவே கூடாது அப்படின்னு இங்கே வந்து அன்போட அப்பா ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்க, இங்கே பாட்டி இங்கே வந்து அன்போட அப்பா எல்லாருமே அந்த சாரை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. ஏன்னா அவர் மூலமாக கிடைச்ச பெரிய ஆர்டரும் இப்போ நமக்கு கிடைக்காதுன்னு ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பிஸ்னஸை இனி எப்படி நடத்துறதுன்னு இங்கே வந்து எல்லாரும் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. இங்கே கண்மணி ரொம்ப சந்தோஷமாக அவங்க ஃப்ரெண்டு தேன்மொழியை கூப்பிட்டுட்டு அவங்க சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. இங்கே கம்பெனிக்கு சரியான நேரத்தில் சாப்பாடெல்லாம் கொடுத்துடணும், நம்ம வருவோன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. இன்னைக்கு நம்ம முதல்ல இவ்வளோ பெரிய ஆர்டரை செஞ்சு இவ்வளோ சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரோம். அதனால் நம்ம சரியாக நம்ம வேலையை செய்கிறோமா இல்லையான்னு கவனிப்பாங்கல்ல. நம்ம பொறுப்பாக இருந்தால் தானே அவங்க கொடுத்த ஆர்டருக்கு நம்ம வந்து சரியாக வேலை செஞ்சால் தானே அவங்கக்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்க முடியும். சீக்கிரமாக வா தேன்மொழி அப்படின்னு கண்மணி வந்து பேசுகிறாங்க. கண்மணி, நீ ரொம்ப பொறுப்பாக தான் இருக்க. ஆனால் நானும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கேன்ல. அது மட்டும் இல்லை, உன்னால் மட்டும் இவ்வளோ வேலை எப்படி செய்ய முடியுது கண்மணி? உனக்கு நிறைய திறமை இருக்குது, நீ புத்திசாலித்தனமாக வேலை செய்கிற. ஆனால் என்னால் அவ்வளோ வேலை செய்ய முடியல பாத்தியா அப்படின்னு சொல்கிறாங்க தேன்மொழி. நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்க, எனக்கு எப்பயுமே உதவி செய்யணும்னு நினைக்கிற, அதுவே போதும் அப்படின்னு சந்தோஷமாக அங்கே வந்து அந்த சார்கிட்ட பேசுகிறதுக்காக வராங்க. அங்கே வந்து எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. ரொம்ப பொறுப்பாக அங்கே வேலை பார்க்குற எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. உடனே கண்மணி வந்து சமைச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு, இடியாப்பம் ரொம்ப நல்லா இருக்குது, இவ்வளோ ருசியாக நாங்கள் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு கண்மணியை பெருமையாக பாராட்டி பேசுகிறாங்க. உடனே தேன்மொழி சொல்கிறாங்க, கண்மணி அவளே சமைச்சது, கண்மணிக்கு நிறைய திறமை இருக்குது. என்ன, உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ரொம்ப நேரம் சமைச்சு கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் நல்லா சாப்பிடணும்ல, அதனால தான் கண்மணி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சிருக்கா, ருசியாக தான் இருக்கும், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்கும்போது அங்கே சார் வந்து, என்ன கண்மணி இன்னும் வரவே இல்லையா? இல்லை சாப்பாடெல்லாம் வந்து வந்துருச்சா இல்லையான்னு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லும்போது, சார் அவங்க அப்போவே வந்துட்டாங்க சார். வந்தது மட்டும் இல்லாமல் பொறுப்பாக எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க, சந்தோஷமாக எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து கேட்டால் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லா வந்து சமைச்சு கொடுப்பேன். உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் வந்து நீங்கள் கேட்குற மாதிரியே சமைச்சு கொடுப்பேன்னு அவ்வளோ பொறுப்பாக பேசுகிறாங்க சார். ஒவ்வொருத்தரும் இங்கே கண்மணி சமைச்சு கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு பாராட்டி பேசுகிறாங்க சார். அது மட்டும் இல்லை சார், கண்மணி நமக்காக மட்டும் சமைக்கல, இங்கே பாருங்களேன், நேற்று அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு கண்மணி அங்கே இருந்த பசங்களுக்கெல்லாம் இங்கே இடியாப்பம் கொண்டு வந்து கொடுத்தது, சந்தோஷமாக பேசுகிறதுன்னு இங்கே வீடியோவெல்லாம் பார்த்துட்டு அந்த சார் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ கண்மணி எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. தினமும் அவங்களுக்கும் இடியாப்பம் கொண்டு போய் கொடுக்கணும்னு கண்மணி வந்து பேசியிருக்காங்க. பரவாயில்ல, கண்மணி தன்னுடைய வேலையில் பொறுப்பாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா, இதை விட நம்ம கண்மணிக்கு பெரிய உதவி செஞ்சாதானே கண்மணி சந்தோஷமாக அவங்க பிஸ்னஸை நல்லபடியாக கவனிக்க முடியும். கண்மணி தனக்கு கிடைக்கிற வருமானத்தை தனக்காக மட்டும் பயன்படுத்தலை, எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க.
அப்போ கண்மணியை பாராட்டினா தப்பே இல்லை. கண்மணிக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு அவங்க நினைக்கல. ஆனால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கண்மணியை கூப்பிட்டு நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு கண்மணியை பாராட்டி பேசிட்டு போகிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த கண்மணி, சார் இன்னைக்கு என் வேலையை சரியாக செஞ்சுட்டேன், சீக்கிரமாகவே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார், எல்லாரும் இடியாப்பம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டி பேசினாங்க, உங்களுக்காகவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி நீ எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செய்கிற, சொல்லப்போனால் நான் மட்டும் உனக்கு இந்த ஆர்டரை கொடுத்துருக்க கூடாது, என் ஃப்ரெண்டு எல்லார்கிட்டேயும் உன்னை பற்றி பேசி அவங்கள வர வச்சு அவங்க மூலமாக இதை விட பெரிய பெரிய ஆர்டர்லாம் வாங்கி கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நீ என்னம்மா சொல்கிறேன்னு கேட்க, சார் நீங்கள் கொடுத்த ஆர்டரையே இப்போ தான் நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கேன், பெரிய பெரிய ஆர்டர் கிடைச்சா நல்லா தான் இருக்கும், ஆனால் என்னால் அந்த ஆர்டர் எல்லாத்தையும் செய்ய முடியுமான்னு தெரியல சார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, என்னம்மா உன்னுடைய திறமைக்கு நீ நல்லபடியாக முன்னேறி வருவேன்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது கண்மணி, நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு, க்ளவுட் கிச்சன் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ வேணாலும் உதவி செய்வோம், ஏற்கனவே முன்பணம் கொடுத்துருக்கேன், இப்போ என் ஃப்ரெண்டு எல்லாரையும் வர வைக்கிறேன், அவங்களும் இத்தனை வருஷம் ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் தான் சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, ஆனால் இப்போ எல்லா ஆர்டரும் உங்களுக்கே கொடுக்குற மாதிரி நான் செய்கிறேன், என் ஃப்ரெண்டுங்க நான் சொன்னால் அப்படியே கேட்பாங்க, இப்போவே அவங்கள வர வைக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே தன்னுடைய ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறாரு. அந்த சமயம் கண்மணி சொல்கிறாங்க, சார் நீங்கள் செய்கிற உதவியை என்னால் மறக்க முடியாது, ஆனாலும் என்னால் இந்த வேலையை செய்ய முடியுமான்னு தெரியலன்னு சொல்லும்போது, கண்டிப்பாக முடியும் கண்மணி, உங்களால் இந்த பிஸ்னஸை இன்னும் நல்லபடியாக நடத்த முடியும்னு நான் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கே வந்து அந்த சாரோட ஃப்ரெண்டுங்க எல்லாரும் வராங்க. கண்மணியோட திறமையை பற்றி அந்த சார் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. கண்மணி எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்கன்னு கண்மணியை பற்றி சொல்லும்போது அங்கே வந்த எல்லாரும் கண்மணியை பாராட்டி பேசுகிறாங்க. இங்கே வந்து நாங்களும் உங்ககிட்டயே வந்து இந்த சாப்பாடு ஆர்டரை கொடுக்குறோம், கண்மணி நீங்கள் பொறுப்பாக உங்கள் வேலையை செய்கிறீங்கன்னு ஏற்கனவே என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னதால் இனி சாப்பாடு ஆர்டரை உங்களுக்கு தர முடியாதுன்னு ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் நாங்கள் பேசிட்டோம், அன்புக்கிட்டேயும் பேசிட்டோம், அன்போட அப்பா கிட்டேயும் பேசிட்டோம், இனி எங்களுடைய சாப்பாடு ஆர்டர் எல்லாத்தையும் நீங்கள் தான் எடுத்துக்கணும், பொறுப்பாக பார்த்துக்கணும், எங்களுக்காக இந்த வேலையை நீங்கள் பொறுப்பாக செய்வீங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லாரும் சாப்பாடு ஆர்டரை உங்ககிட்டயே கொடுக்குறோன்னு சொல்லும்போது இங்கே தேன்மொழி வந்து, கண்மணி சரின்னு சொல்லு, அதெல்லாம் பார்த்துக்கலாம், கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் கண்மணியை பாராட்டி பேசுகிறாங்க. கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த பாட்டி, அன்போட அப்பான்னு எல்லாரும் இங்கே நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. உடனே அன்புக்கிட்ட பாட்டி சொல்கிறாங்க, பாத்தியா எல்லாருக்கும் உதவி செய்கிறேன்னு, இந்த கண்மணி நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் எல்லாருக்கும் உதவி செய்கிறதே, ஆனால் நாம் இதெல்லாம் யோசிக்காம இப்போ கண்மணி உதவி செஞ்சதால் எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க, நமக்கு கிடைக்க வேண்டிய பெரிய பெரிய ஆர்டர்லாம் இப்போ கண்மணிக்கு கிடைக்குது, கண்மணி க்ளவுட் கிச்சன் இன்னும் ஆரம்பிக்கல, ஆனால் இப்போ புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் உதவி செய்கிறதா சொல்லியிருக்காங்க, இனி நமக்கு எந்த ஆர்டரும் வரப்போகிறதில்ல, சொல்லப்போனால் இத்தனை வருஷம் நம்ம நல்லபடியாக பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்தோம், கண்மணியால் இப்போ பிஸ்னஸ் நடத்த முடியாமல் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறோம், நமக்கு வர வேண்டிய எல்லா ஆர்டரும் கண்மணிக்கு கிடச்சிருக்கு, கண்மணி செஞ்ச உதவியால் எல்லாரும் பாராட்டுறாங்க, கண்மணிக்கு மட்டும் நல்ல பேர் கிடைக்குது, நம்ம நிலைமையை பற்றி யோசிக்க யாருமே இல்லை, இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதான் எல்லாரும் கண்மணியை பாராட்டுறாங்கல்ல, இனி இவங்க தர வேண்டிய பெரிய ஆர்டர் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, கண்மணி நினச்சதை செஞ்சுட்டால, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உடனே பாட்டி ரொம்ப கோபமாக கிளம்புறாங்க. அந்த சமயம் இங்கே பாட்டி, அன்பு எல்லாரும் வந்துட்டு போகிறத கவனிக்கிறாங்க கண்மணி. எப்படி எனக்கு இந்த ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு தான் சார்கிட்ட பேசுகிறதுக்காக இவங்க வந்திருப்பாங்க, ஆனால் இப்போ என்னை எல்லாரும் பாராட்டி பேசுகிறத பார்த்துட்டு பாட்டியால் தாங்கிக்க முடியல, பாவம் அன்பு, எனக்கு இந்த பிஸ்னஸ் கிடைக்கக்கூடாது, நான் நல்லபடியாக பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து செய்யக்கூடாதுன்னு எப்படியாவது பேசி பிரச்சனை செய்யணும்னு வந்தாங்க, இதுக்கு மேலே பேச முடியாதுன்னு உடனே கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சந்தோஷப்படுறாங்க. இங்கே அந்த சார் செஞ்ச உதவியால் கண்மணி புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கிறாங்க. கண்மணியை நம்பி நிறைய பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்குது, கண்மணி ரொம்ப திறமையாக அவங்க வேலையெல்லாம் செஞ்சதால் கண்மணி நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்க பிஸ்னஸை ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. இங்கே எந்த ஒரு ஆர்டரும் கிடைக்காம ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனில் சரியாக வருமானமும் வரலன்னு பாட்டி இங்கே வந்து எப்பயும் போல் தன்னுடைய பையன் ராஜசேகரையும் இங்கே வந்து அன்பையும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க.
இனி இந்த பிஸ்னஸை நடத்தவே முடியாது. கண்மணியால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்மணி சொன்ன மாதிரியே புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிட்டா. ஆனால் நமக்குன்னு இருந்த பிஸ்னஸை பார்த்துக்க முடியாமல் நம்ம இந்த நிலமையில இருக்கோம். என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு எல்லாரும் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் கண்மணி தலை நிமிர்ந்து நம்ம வேலையை நல்லபடியாக செஞ்சு நல்லா நல்ல பேர் வாங்கணும், எல்லாரும் நம்மளை பாராட்டணும் அப்படின்னு சந்தோஷமாக வேலையை செஞ்சு இங்கே முன்னேறுறாங்க கண்மணி. கண்மணி என் பேச்சை கேட்காம எங்களுக்கு எந்த பெரிய ஆர்டரும் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக புதுசாக கண்மணி க்ளவுட் கிச்சன் வேற ஆரம்பிச்சிட்டால அப்படின்னு கண்மணி மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு அன்பு.